நியூ மெம்பர்ஸ் என்னோட வீடியோவை பின் பண்ணி வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு. வார்ம் அப். நெக் சைட் டு சைட். ஷோல்டர் அப்படியே வைக்கிறோம். நெக் நல்லா கீழே வரைக்கும். சைட் டு சைட். டவுன் அண்ட் அப். Down, up. Full rotation. Opposite side. Relax. Shoulder மட்டும் rotate. Opposite side. Relax. Full arm line rotation. முன்னாடி வரும்போது ரெண்டு கையும் பக்கத்துல, பின்னாடி போகும்போது நல்லா எவ்வளோ முடியுதோ செஸ்ட் ஓப்பன் அண்ட் ரொட்டேட். Opposite side. ரிலாக்ஸ். கை ரெண்டும் ஷோல்டருக்கு மேலே. இன்ஹேல் கோ அப். ரெண்டு கையும் காதை ஒட்டி. எக்ஸேல் கீழே வரைக்கும் உடம்பு ஒட்டி. அப் டவுன். கோ அப் டவுன். அப் டவுன். ரிலாக்ஸ். ஹிப் ரொட்டேஷன். ஷோல்டர் அளவுக்கு டிஸ்டன்ஸ் வச்சுட்டு 4 சைடும் எவ்வளோ முடியுதோ நல்ல எக்ஸ்டெண்ட். அது அப்படியே ஒரு ஸ்மூத் சர்க்கிள். ஃபுல் ரொட்டேட். Rotate. Opposite side. Relax. Knee rotation. Knee rotation. Yes. Yes, Deepa, continue. Opposite side. ரிலாக்ஸ். நீ ஹக் எவ்வளோ முடியுதோ காலை மேலே கொண்டு வரோம். ஹக். ரிலாக்ஸ். கால் நல்லா வைடாக வச்சுட்டு அல்டர்னேட் டச் விண்மில். வலது கை வச்சு இடது கால், இடது கை வச்சு வலது கால். ரிலாக்ஸ். அதே இது முன்னாடி பின்னாடி. ஃபார்வர்ட். ஃப்ரண்ட் பெண்ட்லேயே முன்னாடி டச், அப்படியே பேக்கில். ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக், ஃப்ரண்ட் பேக். ரிலாக்ஸ். ரெண்டு காலை சேர்த்து வச்சிருக்கணும். முட்டு டவுன், பாடி கீழே. தென் மேலே போகும்போது ஹீல்ஸ் அப், டவுன். மேலே போகும்போது குதிங்கால் அப், ஹீல்ஸ் அப், டவுன். குதிங்கால் அப், டவுன், ஹீல்ஸ் அப், டவுன், ஹீல்ஸ் அப். ரிலாக்ஸ். முட்டு மேலே, வெளியே கூடி ரொட்டேட். அப், ரொட்டேட், அப், rotate. Opposite side.
வெளியே இருந்து உள்ள, வெளியே இருந்து உள்ள. Leg change, up, rotate, up, வெளியே கூடு, up, rotate, correct. Opposite side, வெளியே இருந்து உள்ள, உள்ள. Relax. Cat and cow positionக்கு போற மாதிரி கை ரெண்டும் ஷோல்டருக்கு நேரா டவுன், முட்டு ரெண்டும் இடுப்புக்கு நேரா டவுன். இன்ஹேல் பண்றீங்க, கோ அப். உங்களோட ஸ்பைன் எவ்வளவு முடியுதோ வளையணும், கோ அப். எக்ஸேல் பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட் சைடு வழியா இருக்கும் ஸ்பைன். உங்களோட செஸ்ட் போடுற அளவுக்கு நல்லா. இன்ஹேல் அப், கரெக்ட். எக்ஸேல் டவுன். Inhale, go up. Exhale down. Inhale up. Exhale down. Last one more time. Inhale up. Good. Exhale down. இப்போ அப்படியே அங்கிருந்து இந்த காலுக்கு நல்ல grip கொடுத்துட்டு உங்களோட ஹிப் பட் மேலே தூக்குறீங்க, மவுண்டன் போஸ். ஸோ இதுவே சீனியர்ஸ் நல்ல கை ரெண்டுக்கும் இடையில எவ்வளோ முடியுதோ ஃபேஸ் உள்ள கொண்டு போங்க, டவுன்வர்ட் டாக் போஸ். பிகினர்ஸும் வேணா ட்ரை பண்ணலாம். அதை ஜஸ்ட் சிம்பிளா இப்படியே நின்னீங்கன்னா மவுண்டன் போஸ். எஸ், இது ஸ்டார்டிங் பாயிண்ட். அது அப்படியே நல்லா இன்னும் இடுப்பு அப் 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 அண்ட் ரெண்டு கைக்கு இடையில எவ்வளோ முடியுதோ நல்லா ஃபேஸ் உள்ள கொண்டு போங்க, டவுன்வர்ட் டாக். ஹோல்ட் பண்ணுங்க அதே இடத்துல, ஹோல்ட் ஹோல்ட். 5, 4, 3, 2, 1. Slowly again, முட்டு ரெண்டும் down. வஜ்ராசன். ரெண்டு கையும் தம் உள்ள வச்சு நல்லா ஃபிங்கர்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே லோயர் அப்டமன்ல கை ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஒரு ப்ரெஷர் கொடுத்து நல்ல இன்ஹேல், செஸ்ட் ஓப்பன். அப்படியே எக்ஸேல் பண்ணிட்டே டவுன். எஸ், ஹோல்ட். டவுன் போயிருங்க பாக்கித்தாங்க. எஸ், டவுன் போயிட்டு ஹோல்ட். இங்கெல்லாம் ஹோல்டுன்னு சொல்றேன்னா மூச்சை பிடிச்சு வைக்க கூடாது, அந்த பொசிஷன்ல ஹோல்ட் பண்ணும். ஜஸ்ட் பிரீத்திங் நார்மல். இப்போ 5, 4, 3, 2, 1. Up, relax. Again cat and cow position. இப்போ வலது கையை தூக்குறீங்கன்னா இடது காலை ரேஸ் பண்றீங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. கோர் நல்லா டைட். கோர்ன்னு சொன்னா உங்க வயிறு, ஆப்ஸ், க்ளூட் எல்லாமே சேர்ந்து டைட்டா பிடிக்கிறீங்க. ஆனா மூச்சு பிடிச்சு வைக்க கூடாது. டவுன். நெக்ஸ்ட் சைடு, ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. டவுன். நெக்ஸ்ட் சைடு, down. Next, opposite sideல தூக்கிருக்கோம். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. மெதுவா மெதுவா. லாஸ்ட் டைம் அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. போறீங்க, ஆல்டர்னேட். கையும் காலும் தூக்கிருக்கோம், ஹோல்ட். 5, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் சைட் அண்ட் ஹோல்ட். Abs tight. Breathing normal. 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ பட் அப்படியே மேல இருக்கு. ஒன்லி கை மட்டும். ஃபுல் ஆர்ம் லைன், ஷோல்டர் வரைக்கும் தரையில டச் ஆகுற மாதிரி பப்பி போஸ். ஃபுல் ஸ்ட்ரெச். நம்மளோட பட்டு கீழே போல அப்படியே மேலதான் இருக்கு, கை மட்டும். கரெக்ட். ஹோல்ட். 5, 4, 3, 2, 1. Slowly up, relax. சுகாசன். நார்மலா கால் கிராஸ் போட்டு எப்படி உட்காந்துருப்போம் சாதாரணமா, அதே மாதிரி சுகாசன். அதுக்கப்புறமா ஒரு கால் பின்னாடி, பிஜியான் போஸ். சீனியர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கால் பின்னாடி கொண்டு போயிருக்கோம், இன்னொரு கால் அப்படியே முன்னாடி இருக்கு. கை வச்சு வாக் வாக் வாக். ஃபுல்லா ஸ்ட்ரெச். ஸ்டார்டிங்ல பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் பேலன்ஸ் பண்ற கஷ்டம், பாடி இங்க அங்கே சரியும். இட்ஸ் ஓகே.
அப்படியே ஃப்ரண்ட்ல போய் ஹோல்ட். 5 4 3 2 1. சொல்லியா அகைன் சுகாசன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். நார்மலா சுகாசன் பண்ணியிருக்கோம். இப்போ இன்னொரு கால் பின்னாடி கொண்டு போங்க. பின்னாடி கொண்டு போற காலோட முட்டு நல்ல தரையில பிரஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா பாடி பேலன்ஸ் பண்ணி சென்டர்ல இருக்கும். அதுக்கப்புறம் கை வச்சு வாக், தென் ஹோல்ட். கரெக்ட். 5 4 3 2 1. ஸ்லோலியா. இப்போ இந்த காலையும் பின்னாடி போயிட்டோம்னா பிளாங்க் போஸ்க்கு வந்துடும். ஸோ சீனியர்ஸ் அப்படியே டைரக்டா பிளாங்க் போஸ்ட் போகலாம். பிகினர்ஸ் ஜஸ்ட் 2 கையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷோல்டருக்கு நேரா டவுன், நல்ல பாடி ஸ்ட்ரைட்டா, கால் ரெண்டும் பேக். இந்த பட்டு ரொம்ப மேலே போகக்கூடாது, ரொம்ப இப்படி கீழே தைஸ் தர பக்கத்தில் இருக்கக்கூடாது. நல்ல ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி. ஒரே லைன்னா இப்படி லைன் கிடையாது, ஸ்லாண்டிங்கா உள்ளனே, பட் ஸ்ட்ரெயிட். சச்சுமம் கை கொஞ்சம் பின்னாடி கொண்டு வந்துங்க, ரொம்ப முன்னாடி போயிடுச்சு. ரம்யா கை கொஞ்சம் பின்னாடி, ஷாமலா கொஞ்சம் பின்னாடி. கை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஷோல்டருக்கு நேரம் கீழே. எஸ். எப்போ முடியலையோ பிகினர்ஸ் ஜஸ்ட் நீ டவுன், அதே இடத்துல முட்டு கீழே வச்சுட்டு கையை மட்டும் அதை கண்டினியூ பண்ணுங்க. கரெக்ட். 5 more counts. 5 4 3 2 1. Slowly down. Relax. ஒரு child pose. நல்ல பட்டு ரிலாக்ஸா வச்சுட்டு ஒரு ஸ்ட்ரெச். எஸ். எங்கெங்க முட்டு போட சொல்ற இடத்துல எல்லாம் ஏதாவது ஸ்ட்ரெயின் ஆகுதோ அந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி குஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பண்ண போறது, நின்னுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நீ முன்னாடி, இன்னொரு நீ பேக். ஸோ இந்த இடத்துல வேணுங்கிறவங்க முட்டுக்கு கீழே இதை யூஸ் பண்ணிக்கலாம். பொசிஷன், பாடி அப்படியே ஃப்ரண்ட்ல புஷ். எவ்வளவு முடியுதோ இங்க பின்னாடி வச்சிருக்கிற காலோட இன்னர், இந்த சைட்ல உள்ள இன்னர் தைஸ்லாம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆகிற அளவுக்கு நல்ல புஷ். இப்ப பேக். பேக்ல வரும்போது கை ரெண்டையும் கீழே வச்சு நல்ல காலுக்கு முட்டுக்கு பின்னாடி எல்லாம் ஃபுல் காலம் இழுக்கிற அளவுக்கு ஸ்ட்ரெச். அகைன் ஃப்ரண்ட், ஃபுல் புஷ் 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 புஷ். எவ்வளவு முடியுதோ நல்லா 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 பேக். கை ரெண்டும் கீழே வச்சுட்டு ஃபுல் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச் ஸ்ட்ரெச். புஷ், full push, back. இப்போ அப்படியே சைட் வேஸ்ல இருக்கிற பாடியை கையோட சப்போர்ட்ல திருப்பிக்கோங்க. அந்த கால் ரெண்டையும் அப்படியே திருப்பிட்டோம். கேமராவுக்கு நேரம் நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இப்போ சைடு எக்ஸ்டெண்டட் போஸ். தைஸ்ல கால் வச்சிருக்கீங்க, சாரி கையை ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க. இப்படி வச்சிருக்கோங்க. அண்ட் சீனியர்ஸ் உங்களால முடியும்னா பேலன்ஸ் பண்ணி கையை கீழே கொண்டு போயிருங்க. வித்தவுட் ஹெல்ப் ஃபுல் சைடு எக்ஸ்டெண்டட் போஸ்ல நீங்க ஹோல்ட் பண்ணலாம். பிகினர்ஸ் ஜஸ்ட் கை வச்சுக்கோங்க அண்ட் ஹோல்ட். செஸ்ட நல்லா ஓப்பன், இப்படி கீழே போகாம. எஸ், கரெக்ட். எஸ். 5 4 3 2 1. வெரி குட். அப்படியே ஃபுல்லா கால் ரெண்டும் ஸ்ட்ரெச். நல்லா காலில் ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுங்க. நல்லா கேப் வச்சிருக்கோம் முட்டு மடங்குல. இப்போ கை வச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஃபுல் ஒரு செமி சர்க்கிள் பண்ணிட்டு அடுத்த காலை ரீச் பண்றீங்க. தென் அகைன் இங்க இருந்து எங்க வரைக்கும் முன்னாடி போக முடியுதோ போய் செமி சர்க்கிள். நெக்ஸ்ட் சைட் அப்படியே மூவ் பண்ணிட்டே வரோம். கையோட ஃபுல் பாம்பு உள்ள உள்ளங்கை ஃபுல்லா தரையில தடுற மாதிரி ஃபுல் ஸ்ட்ரென்த் கொடுக்குறீங்க. ஆம்லைனுக்கு அதே நேரத்தில் முட்டு மடங்காமலும் பார்த்துக்கிறீங்க. எஸ், குட் கோயிங், குட் கோயிங். ஃபியூ மோர் ரெப்ஸ். நல்ல சைட் டு சைட். லாஸ்ட் ஒன் மோர் ரவுண்ட். ரிலாக்ஸ். குட். இப்போ ஒரு கை கீழே, ஒரு கை அப்படியே கீழே, இன்னொரு கை ஆப்போசிட் சைடு காலை டச் பண்றீங்க. தென் ஸ்பைன் ட்விஸ்ட். ஸ்லோ அண்ட் ஸ்டெடி
போய் பாதத்தை டச், தென் அப்படியே மேலே போறீங்க. அந்த மேலே உள்ள கையை பார்க்கும்போது நல்லா உங்களோட ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும். டச் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட். ஃபியூ மோர் ரெப்ஸ். கால் மடங்காம பார்த்துக்கோங்க. இந்த மேம் கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி. ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டாம். பேலன்ஸ் பண்ணி ப்ராப்பரா டச் அண்ட் கோ அப். மேலே போகிற கையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ முடியுதோ பார்க்க ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு முட்டு மடங்காம பார்த்துக்கோங்க. ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச். டவுன். இப்போ அடுத்த கை டவுன். ஆல்டர்னேட் காலில் போய் டச். அப்படியே அந்த கை அப். அந்த கையை எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பார்க்க ட்ரை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட அப்பர் பேக் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும். எஸ், கரெக்ட். குட் ட்ரை. 2 more reps. Last one. Touch, go up and relax. இப்போ அப்படியே டர்ன் பண்ணிக்கலாம். அடுத்த சைடில் உள்ள ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறோம். இப்போ ஆப்போசிட் சைடுக்கு வந்துட்டோம். இன்னொரு கால் முன்னாடி, ஃப்ரண்ட்ல இருந்த கால் பேக்னு மாறி இருக்கு. இப்போ அகைன் புஷ். உங்களோட பாடியை ஃப்ரண்ட்ல எவ்வளோ முடியுதோ நல்லா புஷ். கரெக்ட். நேராக இருந்த ஹைட்டை அப்படியே ஹைட்டை கம்மி பண்ணுறீங்க. எவ்வளோ முடியுதோ ஃப்ரண்ட்ல புஷ். கரெக்ட். பேக்ல போகும்போது கை ரெண்டும் சப்போர்ட் கீழே வச்சுட்டு அந்த ஃபுல் காலையும் நல்ல ஸ்ட்ரெச். முட்டு மடங்காம ஃபுல் ஸ்ட்ரெச். கோ பேக். இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க வாசுகி மேம். கரெக்ட். அந்த முட்டில் ஃபுல் ஸ்ட்ரெச். ஃப்ரண்ட் சைட் புஷ் பேக். ஒன் மோர் டைம். ஃப்ரண்ட் புஷ் பேக். முதல்ல பண்ண மாதிரியே பாடி அப்படி கால் ரெண்டையும் ரொட்டேட் பண்ணி பாடி ஃப்ரண்ட் ஃபேஸிங்க்கு வந்துட்டோம். பிகினர்ஸ் ஜஸ்ட் முட்டில் கை வச்சுக்கோங்க. இப்படி முட்டிலையோ தையிலையோ எங்கே வேணுமோ வச்சுட்டு நல்ல செஸ்ட் ஓப்பன், சைடு எக்ஸ்டெண்டட் போஸ். அண்ட் சீனியர்ஸ் முடிகிறவங்க அப்படியே முன்னாடியோ இல்லை பின்னாடியோ எங்கே வேணுமோ கை வச்சுட்டு ஹோல்ட். எஸ், கை வைக்கும்போது அந்த ஹிப் மேலே இருக்கும். அதை அப்படியே டவுன் பண்ணீங்கன்னா ஒரே லைன்ல வரும் உங்களுக்கு. பானு மேம் கொஞ்சம் ஹிப் டவுன் பண்ணீங்கன்னா இன்னும் ப்ராப்பர் பொசிஷனுக்கு வந்துடும். எஸ். 5 4 3 2 1. ஸ்லோலியா ரிலாக்ஸ். வாட்டர் பிரேக். தண்ணி குடிக்கணும் வச்சுக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல். Next down. Butterfly stretch. Upper body straight. ரெண்டு காலோட சோலும் சேர்த்து வச்சிருக்கோம். எவ்வளோ முடியுதோ உடம்பு ஒட்டி இழுத்து வச்சுட்டு நல்லா அப் அண்ட் டவுன், அப் டவுன், அப் டவுன், அப் டவுன் பண்ண கால் அப்படி ஃப்ரண்ட்ல மூவ் ஆகிட்டே வரும். அது அகைன் திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணி உள்ளே இழுத்து வச்சுக்கோங்க. அப்பர் பாடி முடிஞ்ச அளவுக்கு ஸ்ட்ரைட். தென் up and down, up and down. ரிலாக்ஸ். இப்போ ஏதாவது ஒரு சைடு, வலது சைடோ இடது சைடோ ஏதாவது ஒன்று, முட்டு கீழே, அதே முட்டு சைடில் உள்ள கையும் கீழே, அது ரெண்டோட சப்போர்ட்ல பாடி அப்படியே டில்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களோட இடுப்பை மேலே தூக்குறீங்க. எவ்வளோ முடியுதோ நல்லா அப். வெரி குட், வெரி குட். குட் ட்ரை. Abs tight. 5 4 3 2 1. Slowly down. Again few reps nalla up and down. Upper body straight. இப்போ அடுத்த சைடு, நெக்ஸ்ட் சைடு. முதல்ல முட்டு தரையில் வச்சுக்கோங்க. அதே சைடு உள்ள கை பின்னாடி நல்ல கிரிப். தென் அப்படியே அப்.
ஒரு டைமண்ட் ஷேப்ல நம்மளோட கால் இருக்கும். நல்ல கை அப், abs tight, breathing normal. Very good. 5, 4, 3, 2, 1. Slowly down. ரிலாக்ஸ் பண்ணி இப்போ ரெண்டு கையுமே பேக்ல, தென் லிஃப்ட். ரெண்டு முட்டுமே தரையில டச் ஆகல, மேல வந்துருச்சு. முடிஞ்சதுன்னா உங்களோட கழுத்தை கூட நல்லா நீங்க கீழே அப்படியே ரிலாக்ஸா விட்டுலாம். தொங்க விட்டுட்டு ஹோல்ட். வெரி குட். 5, 4, 3, 2, 1. Slowly down. ரிலாக்ஸ். ஒரு கால் முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி வச்சிருக்கிறோம். இன்னொரு காலை ஃபோல்ட் பண்ணி ஒரு குழந்தைய பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டு சைட் டு சைடு ராக், சிஸ் பாலாசன். சப்போஸ் ஃபுல்லாக லாக் பண்ண முடியலன்னு நினைக்கிறாங்க, எப்படி வேணாலும் ஹோல்ட் பண்ணிக்கலாம் கால். கரெக்ட். அப்படி அந்த காலுக்குள்ள ரெண்டு கையும் உள்ள விட்டுருங்க. கை உள்ள முடி. எஸ் நரோஷினி. ரெண்டு கையுமே உள்ள விட முடியல, இப்படி ஃபுல்லா வர முடியலன்னு நினைக்கிறவங்க சும்மா பிடிச்சாலும் போதும். ஜஸ்ட் கால் அப்படி நல்லா எவ்வளவு முடியுதோ டைட்டா பிடிச்சுக்கோங்க. உங்களோட ஆப்ஸ் ஓட்டி கொண்டு வந்து வச்சுக்கோங்க. 5, 4, வெரி குட். 3, 2, 1. இப்போ அப்படியே அதே இங்க வரைக்கும் கொண்டு வந்துட்டோம். ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ரெண்டு கையும் வச்சு பிடிச்சிட்டு காதை போய் தொட முடியுதான். தொடணுன்றக்காக காதை கொண்டு வந்து இப்படி தொட வேண்டாம். ஜஸ்ட் ஜென்ட்லா எவ்வளவு முடியுதோ கோ அப் அப் அப். போய் டச் ஆச்சுன்னா டச் டச். முடியலன்னா எவ்வளவு முடியுதோ ஜஸ்ட் அப் அப் அப். எவ்வளோக்கு எவ்வளோ லிஃப்ட் பண்ணிட்டு போறீங்களோ இந்த இடத்துல லிஃப்ட் பண்ற காலோட பட்டுக்கு சைடில் நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் தெரியும். அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுறதுக்காக போனால் போதும். டச் பண்ணிடணும்னு போய் வளைஞ்சிக்கிட்டு இப்படி பண்ண வேண்டாம். அப் அப் அப். முடிகிறவங்க ஜஸ்ட் டச் அண்ட் ரிலாக்ஸ். ஹோல்ட் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. டச் அண்ட் ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன் டைம். டச் அண்ட் ரிலாக்ஸ். வெரி குட். இப்போ அப்படியே அந்த காலை நீட்டிக்கோங்க. ஆப்போசிட் சைடு கை வச்சு பிடிச்சிக்கோங்க. எந்த கால் இவ்வளோ நேரம் சிசுபாலாசனம் எல்லாம் பண்ணமோ அதே கால் நல்லா ஃபுல்லாக மேலே இருக்கு. ஆப்போசிட் சைடு கை வச்சு பிடிச்சிருக்கோம். இன்னொரு கை அப்படி பேக். அந்த கையை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃபுல்லாக திரும்பி. ஸோ அகெயின் ஸ்பைன் ட்விஸ்ட் ஆகும். இந்த கால் சம்டைம்ஸ் முட்டு மடங்கி இருக்கும் ஒரு சிலருக்கு, நோ ப்ராப்ளம். போக 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 உங்களுக்கு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆகிடும். இப்போ ஃபுல்லாக திரும்பி பார்க்குறீங்க. 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ அதே காலை மடக்கி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டில் இன்ஹேல் அப், எக்ஸேல் டவுன். எவ்வளோ முடியுதோ டவுன். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம டவலும் சொல்லியிருந்தோம் இல்லையா, அது சப்போஸ் உங்களுக்கு ஃபுல்லாக போக முடியலன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணிக்கலாம், அந்த டவலை வச்சு காலில் லாக் பண்ணிக்கிட்டு எவ்வளோ முடியுதோ ஜென்ட்லா டவுன் டவுன் டவுன். ஸோ ப்ராப்பராக பாஸ்டர் மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டவலை. Five, 4, 3, 2, 1. அப்படியே அப். அதே இது அப்படி பின்னாடி எந்த சைடு கால் மடக்கி இருக்குமோ அந்த சைடு வழியா ஜஸ்ட் பின்னாடி ஒரு ஸ்ட்ரெச் கொடுக்குறீங்க. எல்போ கீழே போக முடியுதுன்னா அடுத்து ஒரு கையோட எல்போ டவுன் பண்ணிக்கோங்க. முடிஞ்சதுன்னா ஃபோர்ஹெட்டை போய் டச். ஒரு சைடு பட்டு மட்டும் கொஞ்சம் தூக்கும். ஓகே, தூக்கிட்டு போய் கீழே போய் டச். முடியலன்னா ஜஸ்ட் எல்போ வரைக்கும் டவுன். 5, 2, 1. Slowly come up. ரிலாக்ஸ். இப்போ அப்படியே அடுத்த சைடுக்கு பண்ண போறோம். எந்த கால் பண்ணலையோ அந்த காலை சிசுபாலாசனுக்கு தூக்கி வச்சுக்கோங்க. நல்லா சைட் டு சைட்.
அப்படியே கை ரெண்டும் உள்ள போடி லாக். குட் ட்ரை, குட் ட்ரை. லாக் பண்றவங்க ஜஸ்ட் இங்கே தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம். அது முடிஞ்ச அளவுக்கு வயிறு ஒட்டி மட்டும் கொண்டு வந்துக்கோங்க, கொண்டு வந்துக்கோங்க. அப்பர் பாடி கொஞ்சம் ஸ்ட்ரைட் முடிஞ்ச அளவுக்கு ஹோல்ட். 5 4 3 2 1. இப்போ அப்படியே காதை தொட முடியுமா ட்ரை பண்றோம். ஜஸ்ட் கோ அப் 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 அண்ட் டச், ரிலாக்ஸ், டச், ரிலாக்ஸ். இன்னும் 2 times. டச், டவுன், டச், டவுன். குட். இது அப்படியே காலை ஸ்ட்ரெயிட் பண்ணிக்கிறோம். ஆல்டர்னேட் கையை வச்சு பிடிச்சிருக்கோம். பிடிச்சதுக்கப்புறமா அந்த மடங்கின முட்டை ஸ்ட்ரெயிட் பண்ண ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் மடங்கி இருந்தாலும் இட்ஸ் ஓகே. இன்னொரு கை நல்ல பேக்ல ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்பர் பேக் அண்ட் ஸ்பைன் ட்விஸ்ட். எஸ். கால் தரையை விட்டு கொஞ்சம் நல்ல மேலே வர்ற மாதிரி. எஸ். அட்லீஸ்ட் ஃப்ளோருக்கு பேரலா. 5 4 3 2 1. அப்படியே அந்த காலை மடக்கி வச்சுக்கோங்க. இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் டவுன். சரி, டவல் வேண்டவங்க யூஸ் பண்ணிக்கலாம். டவல் வச்சு பிடிச்சவங்களும் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், அந்த டவலோட கேப்பை கம்மி பண்ணிக்கிட்டே போகலாம். அந்த கையை கால் பக்கத்துல கொஞ்சம் கொஞ்சமா டவலை விட்டுட்டு 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 போனீங்கன்னா 5 4 3 2 1. அப்படியே கம் அப், பேக் ஸ்ட்ரெச். ஃபர்ஸ்ட் ரெண்டு கையும் நார்மலா வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்போ கீழே போகுதான்னு ட்ரை பண்றோம். அதுக்கப்புறமா ஃபோர்ஹெட்டை கீழே டச் பண்றோம். முடியாதவங்க எந்த ஸ்டெப்ல இருக்கீங்களோ அதுலயே அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். வெறும் கை மட்டும் அப்படி வச்சிருக்கேன்னா வச்சுட்டு ஒரு நல்ல ஒரு ட்விஸ்ட் கொடுக்கலாம். முடியுதுன்னா ஒரு எல்போ மட்டும் கீழே போகுதுன்னா ஒரு எல்போ டவுன். எஸ், ஒரு எல்போ டவுன். அப்புறம் இன்னொன்று வந்துச்சுன்னா டவுன். உங்களோட நெத்தியுமே கீழே கொண்டு போக ட்ரை பண்ணலாம். ஒரு பட் ஒரு சைட்ல தூக்கிட்டு இருக்கும், இன்னொரு பட் நல்ல தரையில பிரஸ் ஆகும். 3 2 1. Slowly come up, relax, wide leg. கை ரெண்டும் பேக், எல்போ டு நீ டச். நல்லா போதுன்னு நினைக்கிறவங்க அந்த எல்போ அப்படியே போய் நீக்கு பின்னாடி ஃப்ளோர் டச். எஸ், ஃபர்ஸ்ட் எல்போ ட்ரை பண்ணலாம். அது ஈஸியா முடியுதுன்னு நினைக்கிறவங்க கோ டவுன் 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 ஃப்ளோர் டச். ஆனா டச் பண்ணுன்றக்காக முன்னாடி வரக்கூடாது. நல்ல செஸ்ட் ஓப்பன். நீங்க ஸ்கையை பாருங்க. தென் சென்டர், செஸ்ட் ஓப்பன். செஸ்ட் ஓப்பன் பண்ணி வைக்கிறோமா இல்லையான்னு தெரியறதுக்காக நீங்க ஒவ்வொரு தடவையும் போகும்போது நீங்க சீலிங் பாருங்க, ஸ்கை பாருங்க. ஸோ தட் அது அப்படியே நல்ல செஸ்ட் ஓப்பன் ஆயிருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் சைடு மேலே பாருங்க. கரெக்ட், கரெக்ட். ஆப்ஸ் டைட். குட். மேலே பார்க்கும்போது ஜஸ்ட் இவ்வளோதான் போதுன்னா நோ ப்ராப்ளம். எங்கே வரைக்கும் போதும் நல்ல அந்த சைடில் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க. ஒரு சைடு ஃபுல்லாக ஒப்ளிக் ஸ்ட்ரெச் ஆகும், இன்னொரு சைடு கிரன்ச் ஆயிருக்கும். லாஸ்ட் 2 reps. Center, next side, center, last one, down, center, next side, center, relax. அப்படி சக்கி போஸ். ஒரு கால் வழியாக ஸ்லைட் பண்ணி வரும். பாடி எவ்வளோ முடியுதோ நல்ல ஃப்ரண்ட் பெண்ட் அப்படியே போயிட்டு இன்னொரு கால் வழியாக வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் பாடியை பேக், தென் அகெயின் ரவுண்ட். பாடி ஃப்ரண்ட்ல வரும்போது ஆல்வேஸ் யோகால சின்ன டெக்னிக் 1-2 பிரீத்திங் இது மட்டும்தான். ஃப்ரண்ட்ல வரும்போது எக்ஸேல், பேக்ல போகும்போது இன்ஹேல், ஃப்ரண்ட்ல போகும்போது பாடி எக்ஸேல் பண்ணிக்கிட்டே பாடி ஃப்ரண்ட் பெண்ட். பேக்ல போகும்போது இன்ஹேல். 2 more reps. நல்ல கால் வழியா ஸ்லைட் பண்ணிட்டு எவ்வளோ முடியுதோ ஃப்ரண்ட்ல பாடி போகும்போது வயிறு நல்லா அமுங்கி இருக்கணும்.
அப்படியே பேக்ல போகும்போது கொஞ்சம் பாடியை பின்னாடி கொண்டு போனீங்கன்னா இன்னுமே கோர் உங்களுக்கு அந்த இடத்துல டைட்டா பிடிக்கிறது தெரியும், வயிறு. அதுக்காக தான் லாஸ்ட் 1 ரவுண்ட். இப்போ அப்படியே 5 ரவுண்ட்ஸ் ஆப்போசிட் சைடு, எந்த சைடில் வந்தீங்களோ அதே இதில் டவுன், தென் அகெயின் பாடி டவுன், நெக்ஸ்ட் சைடு சென்டர், குட், டவுன், எக்ஸேல் பண்ணிட்டு பாடி டவுன், இன்ஹேல், பேக், டவுன், நல்ல பாடி டவுன், good, 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 yes, back, last one, down, ஃபுல்லா எவ்வளோ முடியுதோ பாடி டவுன் 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 போறதுக்கு என்ன செய்யணும், அந்த கையை அப்படியே இன்னும் கொஞ்சம் முன்னாடி 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 கொண்டு போறீங்கன்னா வயிறு அப்படியே இன்னும் கொஞ்சம் அமுங்கும், கீழே வரும். தென் அப்படியே ரிலாக்ஸ், நீல் டவுன் பண்ணிக்கிறோம். முட்டு போடும்போது இப்போவும் யாருக்கு குஷன் வேணுமோ பில்லோ வேணுமோ நடுவில் வச்சுக்கலாம். கீழே ஒரு காலை எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம், ஒரு கையை டவுன் வச்சுக்கோங்க, இங்கே வச்சுட்டு இப்போ க்ரன்ச் பண்ணுற மாதிரி உங்களோட கையோட எல்போ அண்ட் காலோட முட்டு. ஸோ கீழே ஒரு முட்டும் இருக்குது, ஒரு கையும் இருக்குது, ஸ்டேபிளாக இருக்கிறனால இது யாருனாலும் ட்ரை பண்ணலாம், பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். சப்போஸ் அது பேலன்ஸ் கிடைக்க மாட்டீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இதே பொசிஷனில் ஹோல்ட், டச், ஸ்ட்ரெச், டச் அண்ட் ஸ்ட்ரெச், டச் பண்ணும்போது ஸ்லோ அண்ட் ஸ்டடி. நீங்கள் எவ்வளோ ஸ்லோவாக பண்ணுறீங்களோ இவ்வளோ நேரத்துக்கு அது ஃபுல்லாக இன்னும் டைட்டாக இருக்குது. ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது இப்படி இப்படி பண்ணிட்டு போயிடுவோம். அது ஸ்லோ அண்ட் ஸ்ட்ரெச். ஒன் மோர், ரிலாக்ஸ், சைட் சேஞ்ச், இன்னொரு சைடு எக்ஸ்டெண்ட், ஒரு கையை ஸ்டேபிளாக கீழே வச்சுக்கிறோம். ஸோ ஃபுல் பாடி பேலன்ஸ் கிடைக்கிது. இப்போ கையை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எல்போ அண்ட் knee touch, then extend, slow and steady, abs tight, breathing normal. எப்போ சொல்கிறேன், செஸ்ட் ஓப்பன், செஸ்ட் இப்படி கீழே கொண்டு போகக்கூடாது, அப்பர் பாடி நல்லா ஓப்பன், crunch, stretch, crunch, stretch, crunch, stretch, relax. Again ஒரு தடவை child pose stretch. அப்படியே அங்கிருந்து புஜங்காசனம், டவுன், வயிறு கீழே படுற மாதிரி படுத்திருக்கோம், டவுன், கை எங்கே வைக்கணுமோ ஷோல்டருக்கு நேரம், இல்லை ஒரு சிலருக்கு கொஞ்சம் முன்னாடி வச்சா நல்லா இருக்கும். ஸோ எங்கே பேலன்ஸ் கிடைக்குதோ அங்கே வச்சுட்டு இன்ஹேல் அண்ட் கோ அப், ஷோல்டர் ரெண்டையும் நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க, இன்ஹேல் பண்ணிட்டே கோ அப், எல்போ மடங்கி இருக்கு, இல்லை எனக்கு எல்போ ஃபுல்லா வருது, எப்படி வருது அப்படி வச்சுக்கோங்க, கோ அப். மேலே போனதுக்கப்புறம் ப்ரீத்திங் நார்மல், அப்படியே ஹோல்ட் பண்ணி வைக்க வேண்டாம் மூச்சை, ப்ரீத்திங் நார்மல், இன்ஹேல் எக்ஸேல், 5 கவுண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். பிகினர்ஸ் முடியலன்னா ரிலாக்ஸ் பண்ணிட்டு திரும்ப வரலாம். 5 4 3 2 1, slowly down. இந்த தடவை அப் அண்ட் அப்படியே உங்க காலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்றீங்க. ரைட் சைட் திரும்பி எவ்வளோ முடியுதோ உங்களோட காலை பார்க்க ட்ரை பண்றீங்க அண்ட் ஹோல்ட். 5 4 3 2 1, correct, down. Opposite side, go up. இப்போ லெஃப்ட் சைடு வரியா, காலை பார்க்க ட்ரை பண்ணுங்க. 3 2 1, correct, down.
One more time, normal Bhujangasana. Go up and hold. Nalla shoulder, rotate and hold. 5, 4, 3, 2, 1. Slowly down. தனுராசன். ஒரே தடவைல வலது கை வலது கால், இடது கால் பிடிக்க முடியற சீனியர்ஸ் பிடிச்சுக்கலாம். பிடிச்சிட்டு உங்களோட தைஸையும் செஸ்டையும் ஃப்ளோர்ல இருந்து மேல போகிறீங்க. கோ அப். பிகினர் சப்போஸ் யாருக்காவது ரெண்டுமே அட் அ டைம் பிடிக்க வரலன்னு நினைக்கிறவங்க ரைட் டு ரைட் மட்டும் பிடிச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு ஜஸ்ட் கையை மேல வச்சுட்டு அந்த ஸ்ட்ரெச்சை ஹோல்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் சைடு பிடிச்சிக்கலாம். நோ ப்ராப்ளம் ரம்யா. நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு சைடை நல்லா பிடிச்சிட்டு மேலே போங்க. அதுக்கப்புறமா அடுத்த தடவை நெக்ஸ்ட் சைடு பிடிச்சிக்கலாம். ஸ்லோலி டவுன். குட் ட்ரை, குட் ட்ரை. இப்போ அடுத்த சைடு. யாரு சிங்கிள் சைடு பிடிச்சிருந்தீங்களோ அடுத்த சைடு பிடிச்சிக்கோங்க. ரெண்டு சைடும் பிடிச்சிருந்த சீனியர்ஸ் பிடிச்சிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ராக் பண்றீங்க. மேலே போறீங்க. தைஸ் ஃப்ளோரை விட்டு மேலே போயிருக்கு. செஸ்டும் நல்லா மேலே. இப்போ front, back, front, back, front, back. Good. Relax. Very good. Come up. ஒரு தடவை child pose-ல ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேராக உட்காந்துருக்கோம். நார்மலாக சுகாசனில் உட்காந்துருக்கோம். ரெண்டு காலையும் நார்மல் கிராஸ் லெக். இப்படி உட்காரணும்னா உட்காந்துக்கோங்க. லார்த பத்மாசன். இல்லைன்னா ரெண்டு காலும் மாற்றி மாற்றி போட முடியும்னா பத்மாசன். யார் எது வருதோ பண்ணிட்டு எல்லா சைட்லையும் ஸ்ட்ரெச் பண்ணிக்க போகிறோம். நல்லா அப்பர் பாடி ஸ்ட்ரெயிட். ரெண்டு கையும் சைட். நல்ல செஸ்ட் ஓப்பன். பேக் நல்ல ஸ்கியூஸ் ஆகணும். ஹேண்ட்ஸ் கையை பாருங்க. அப்படியே ரெண்டு கையுமே பின்னாடி லாக். ஒன்றுக்கு ஒன்று லாக் பண்ணிக்கோங்க. நல்லா இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் அண்ட் டவுன். ஃப்ரண்ட்ல எவ்வளோ முடியுதோ கோ டவுன் 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 அண்ட் டச் ஹோல்ட். இங்கே வரைக்கும் தான், பாதி வரைக்கும் தான் போகுதுன்னா நோ ப்ராப்ளம். எங்கே வரைக்கும் போகுதோ போயிட்டு ஹோல்டு. 5, 4, 3, 2, 1. அப். இப்போ சைடில் ஒரு கையை கொஞ்சம் நல்ல கேப் வச்சுக்கோங்க. போய் டச் பண்ணிட்டு நல்லா கோ அப். சைட் ஸ்ட்ரெச் 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 ஸ்ட்ரெச். எல்போ கீழே வைக்கிறோம். எல்போ டவுன் 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 அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெச். எல்போ கீழே போகலன்னு நினைக்கிறவங்க நோ ப்ராப்ளம். கை ஃபுல்லாகவே இப்படி வச்சுட்டு எவ்வளோ முடியுதோ ஸ்ட்ரெச். 3, 2, 1. ரிலாக்ஸ். சைட் சேஞ்ச். கை நல்லா கேப் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். தென் அப்படி போக 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 எல்போ வரைக்கும் டவுன். தென் ஸ்ட்ரெச். செஸ்ட் ஓப்பன். 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். இப்போ ஆப்போசிட் சைடில் பிடிச்சிக்கிறீங்க. வலது கையை எடுத்துட்டு போய் இடது முட்டு. தென் இன்னொரு கையை பின்னாடி சென்டர்ல வச்சுட்டு அகைன் எவ்வளோ முடியுதோ நல்லா திரும்பி பார்க்க ட்ரை பண்றீங்க. இப்போ ஒரு கையோட சப்போர்ட்டும் இருக்கு. ஸோ இந்த தடவை ஸ்பைன் ட்விஸ்ட் இன்னும் நல்லா பேக் 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 எவ்வளோ முடியுதோ ட்விஸ்ட். 5, 4, 3, 2, 1. சைட் சேஞ்ச். ஸோ சம்டைம்ஸ் நமக்கு இடுப்புல பேக்ல உள்ள இடத்துல எல்லாம் சொடக்கு விழற கூட தெரியும். நல்ல பேக் 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 எவ்வளோ முடியுதோ ஃபுல் ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணுங்க அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பிரீத்திங் நார்மல். 3, 2, 1. ரிலாக்ஸ். கால் ரெண்டும் அப் 90 டிகிரிஸ் லெக் ரேஸ். ஸோ இந்த இடத்துல வேணுங்கிறவங்க அகைன் டவலை யூஸ் பண்ணிக்கலாம். 90 டிகிரிஸ் பண்ணிட்டு
அப்படி ஹோல்ட் பண்ண முடியறவங்க பண்ணிக்கலாம். சப்போஸ் முட்டு மடங்குது, எனக்கு பேலன்ஸ் கிடைக்கல, நிக்க முடியல, கால் ஷிவர் ஆகுதுன்னு நினைக்கிறவங்க ஈஸியா டவல் வச்சுட்டு அதே ஸ்ட்ரெச்சை ஃபீல் பண்ணலாம். ஹோல்ட். ஓகே, எது வேணுமோ பண்ணிக்கலாம். Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படியே 60 டிகிரி. இது 90 வச்சிருந்தோம். இப்போ ஓரளவுக்கு கால் ஸ்லாண்டிங்கா போகுது. ஷோல்டர் ரெண்டும் தரையில டச் அண்ட் ஹோல்ட். சேம் திங். இப்போ வேணாலும் டவல் யூஸ் பண்ணிக்கோங்க. உண்டுமதி இன்னும் கொஞ்சம் கீழே, கால் இன்னும் கொஞ்சம் கீழே. எஸ், கரெக்ட். 5, 4, 3, 2, 1. ஸ்லோலி டவுன். இப்போ 30 போனோம், பட் யாருக்கும் கால் ஷிவரா இருக்கும், என்னால கீழே போயிருப்போம். இப்போ 30, ஜஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கொஞ்சம் மட்டும் டிஸ்டன்ஸ் அப் அண்ட் ஹோல்ட். இங்க 30க்கு டவல் வச்சு உங்களுக்கு பிடிக்கிறது கஷ்டம். ஸோ எவ்வளோ முடியுதோ அப், முடியாதப்போ டவுன் பண்ணிருங்க. திரும்ப கோ அப். 5 more counts. ஹோல்ட். 5, 4, 3, 2, 1. ஸ்லோலி டவுன். ரிலாக்ஸ். இப்போ வலது கால் மட்டும் ரேஸ். 90, டவுன். லெஃப்ட் ரேஸ். 90, டவுன். ஸோ ரெண்டையும் தூக்கும்போது கூட தூக்கிருப்போம். ஒரு கால் மட்டும் தூக்கும்போது உங்களுக்கு தைஸ்ல எல்லாம் அப்படி பிடிக்கிறது தெரியும். இப்போ ரெண்டு காலும் சேர்த்து கோ அப், டவுன். அகைன் ரெண்டு காலும் சேர்த்து கோ அப். முட்டு மடக்குறோம். ரெண்டு கையும் சைட்ல வைக்கிறோம். முட்டை ஃபோல்ட் பண்ணியிருக்கோம். பானமா முட்டு மடக்கிருக்கோம். எஸ், ரெண்டு கையும் சைட்ல. இப்போ அப்படியே ஸ்பைன் ட்விஸ்ட். கழுத்து பாருங்க அப்போசிட் சைட்ல இருக்கு. நீங்க வலது பக்கம் காலை பழக்கிறீங்க, ஃப்ளோர்ல டச் பண்ணிருக்கீங்கன்னா கழுத்து இடது பக்கம் இருக்கு. ஓகே, சென்டர். இப்ப அப்படியே நெக் சைடு, முட்டை எந்த சைடு போதோ கழுத்து அதுக்கு அப்போசிட் சைட்ல இருக்கு. அண்ட் சென்டர். அகைன் ரெண்டு காலும் கோ அப், டவுன். இப்ப அப்படியே நீங்க மேல எந்திக்கிறீங்க. எந்திரிச்சிட்டு இன்ஹேல், எக்ஸேல் அண்ட் ஃபார்வர்ட் பெண்ட். அகைன் வேணும்னா நீங்க டவல் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே ஃபார்வர்ட் பெண்ட். முட்டு மடங்காம. எஸ், டவல் வச்சு பிடிக்கிறவங்க ஜென்ட்லா டவல் வச்சுட்டு பேக்கை நல்லா போஸ்டர் ரொம்ப கூணு போடாம செய்யாம ப்ராப்பரா எவ்வளவு தூரத்துக்கு முடியுதோ அவ்வளவு ஹோல்ட் பண்ணா போதும். 5, 4, 3, 2, 1. ரிலாக்ஸ். நெக்ஸ்ட் ஒன். அகைன் டவுன். இப்பவும் டவல் வச்சிருக்கிறவங்க அதோட ஹெல்ப் எடுத்துக்கலாம். வேண்டா சீனியர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வலது காலை தூக்குறீங்க அப்படின்னா அதோ டவல் வச்சு கூட இடது கை வலது கால் ஃபுல் ஸ்ட்ரெச், ஃபுல் ஸ்ட்ரெச். தென் அதை அப்படியே கிராஸா கொண்டு போங்க. ஆப்போசிட் சைட்ல போய் தரையில டச் ஆகுது. அண்ட் ஷோல்டர் தூக்கிட்டு வரும். ஷோல்டரை நல்லா தரையில அமுக்கி வைங்க. ஸோ இது ஃபுல் காலுக்கும் ஸ்பைனுக்கும் எல்லாம் சேர்த்து ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஆப்போசிட் சைடுக்கு கொண்டு போயிருக்கோம். அண்ட் கழுத்து ஆப்போசிட் சைட்ல வச்சிருக்கோம். ஷோல்டர் ரெண்டும் தரையில டச் அண்ட் ஹோல்ட். 3, 2, 1. அப்படியே ஸ்லோலி கம் அப். ஈவன் சீனியர்ஸ் கூட நீங்க அந்த பெல்ட்டோ இல்லைன்னா டவலோ வச்சு பண்ணும்போது அந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சா ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கால் மட்டும் கொண்டு போகும்போது அப்படியே காலை முட்டை மடக்கிடுவோம், செஞ்சிருவோம். ஸோ இது இருக்கும்போது அந்த ஹெல்ப்ல ப்ராப்பரா காலுமே சைட்ல ஸ்ட்ரெச் ஆகும். அப்போசிட் சைடு கையும்
காலும் நல்ல ஸ்ட்ரெச். தென் அப்படியே ஸ்லோலி சைடில் கொண்டு போறீங்க. ஸோ டவல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த முட்டை மடங்காம ஃபுல்லா ஸ்ட்ரெச் ஆயிருக்கு. ஷோல்டர் ரெண்டும் தரையில டச் அண்ட் கழுத்து ஆப்போசிட் சைடு. கால் எங்க கொண்டு போயிருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடு. 5 4 3 2 1. Slowly come up and relax. இப்ப அப்படியே திரும்பி படுத்துக்கோங்க. புஜங்காசன் பண்றதுக்கு எப்படி படுத்தோமோ அதே மாதிரி பெல்லி டவுன் திரும்பி படுக்கிறோம். ரிலாக்ஸ். அப்படியே கையெல்லாம் கூட இப்படி வச்சுட்டு கால் மட்டும் தூக்குங்க. அப்படியே ஒரு ட்விஸ்ட் போய் தரையில டச் பண்றோம். ஒரு சைடு பட் தரையில டச் ஆயிருக்கு, இன்னொரு சைடு தூக்கி இருக்கு. அண்ட் ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் அண்ட் டச். தட்ஸ் இட். ஸோ காலை ஜஸ்ட் லிஃப்ட் அண்ட் அப்படியே காலை பின்னி இருக்கும் அண்ட் ஃப்ளோர்ல டச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சைடு ஜஸ்ட் லிஃப்ட், அப்படியே போய் ஆப்போசிட் சைடில் டச். ஒரு சைடு பட் நல்லா தரையில் டச் ஆயிருக்கும், இன்னொரு சைடு தூக்கி இருக்கும். 3 2 1. ரிலாக்ஸ். இது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெச்சுக்காக மட்டும்தான். அப் சூரிய நமஸ்கார் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தண்ணி குடிக்கணும்னா குடிச்சுக்கோங்க. Start. 1 2 back bend, 3 front bend, 4 right leg back, 5 left back. plank பண்ணோம் நம்ம. அப்பதான் அதே மாதிரி ப்ராப்பர் பிளாங்க்ல வந்திருக்கும். கரெக்ட். 6 knee down, chest down, chin down. பட் மட்டும் தூக்கி இருக்கு. சப்போஸ் அது வரலன்னு நினைக்கிறவங்க ஃபுல் பாடியுமே டவுன் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். 7 புஜங்காசன். 8 மவுண்டன் போஸ். காலோட குதிங்கால் ஹீல்ஸ் ரெண்டும் தரையில டச் பண்ணிக்கோங்க அண்ட் மவுண்டன் போஸ். கரெக்ட். 9 ரைட் லெக் முன்னாடி, 10 லெஃப்ட் முன்னாடி, 11 பேக் பெண்ட், 12 ரிலாக்ஸ். ஸோ காலை முன்னாடி தூக்கி வைக்கும் போது இம்மீடியட்டா பிகினர்ஸ்க்கு வராது, கை பக்கம் வரைக்கும் வராது, கொஞ்சம் பின்னாடி இருக்கும், நோ ப்ராப்ளம். 1 லெஃப்ட் சைட், 2 3 ஃப்ரண்ட் பெண்ட், 4 லெஃப்ட் லெக் பேக். பேக் போகும்போது முட்டு கீழே டச் ஆகுது, நோ ப்ராப்ளம், வச்சுக்கலாம். ரைட் பேக் ப்ராப்பர் பிளாங்க். இப்போ பாடி டவுன், நீ டவுன், செஸ்ட் டவுன், சின் டவுன். புஜங்காசன், மவுண்டன் போஸ், இல்லைன்னா ஃபுல்லா டவுன்வர்ட் டாக் போஸ். லெஃப்ட் லெக் முன்னாடி. இதுதான் சொன்னேன், கால் சப்போஸ் இமீடியட்டா கை பக்கத்துல முன்னாடி வந்துடாது, கொஞ்சம் பேக்ல இவ்வளவுதான் வரும், நோ ப்ராப்ளம். எங்க வரைக்கும் வருதோ வச்சுக்கோங்க. ரைட் முன்னாடி, பேக் பெண்ட், ரிலாக்ஸ். Deep inhale, exhale. Start. 1 2 back bend, 3 front bend, 4 right leg back, 5 left back, 6 body down, 7 Bhujangasan, 8 mountain pose, illa downward dog, 9 right leg முன்னாடி, 10 left முன்னாடி, very good, very good. 11 back bend, 12 relax. Good. Left side, 1 2 back bend, 3 front bend, 4 left leg back,
5, right back. 6, body down. 7, Bhujangasana. 8, downward dog. 9, left leg முன்னாடி. 10, right முன்னாடி. 11, back bend. 12, relax. One more set பண்ண போறோம். Beginners வேணா break எடுத்துக்கலாம். Okay. Start. 1, 2, back bend. 3, front bend. 4, right leg back. 5, left back. 6, body down. 7, Bhujangasana. 8, mountain pose. 9, right leg முன்னாடி. 10, left முன்னாடி. 11, back bend. 12, relax. Very good. Last one, left. 1, 2, back bend. 3, front bend. 4, left leg back. 5, right back. 6, body down. 7, Bhujangasana. 8, downward dog. 9, left leg முன்னாடி. 10, right முன்னாடி. 11, back bend. 12, relax. Very good. Inhale, exhale. ஃபுல் ஸ்குவாட் மலாசன் ஒரு தடவை பண்ணிக்கலாம். ஷோல்டருக்கு நேராக கேப், ரெண்டு காலுமே நல்லா கொஞ்சம் வி ஷேப்பில் நீயை ரிலாக்ஸாக விட்டுட்டு டவுன் அண்ட் அப்பர் பாடி ஸ்ட்ரைட். ஒரு சிலருக்கு ஹீல்ஸ் தூக்கிட்டு இருக்கும், ஸ்டார்டிங்லேயே ஃபுல் டவுன் வராது. ஸோ இப்போ வச்சுருந்த அதே குஷனை நீங்கள் பில்லோ அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கேப் வச்சுட்டு அதுக்கு மேலே போய் ஹீல்ஸ் படுற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் நல்லா ஸ்டேபிளாக உட்கார்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஹெல்ப் பண்ணும். 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அப்படியே டவுன் உட்காந்துக்கோங்க. க்ளூட் பிரிட்ஜ், ரெண்டு முட்டும் மடக்கி இருக்கும். கால் நல்லா ஃபுல்லாக உள்ள இழுத்து வச்சுக்கோங்க. தென் பட் அப், ரெண்டு ஷோல்டரும் தரையில் நல்ல டச். பட் டைட், ஆப்ஸ் டைட். கோ அப், breathing normal. Hold. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Down. அப்படியே முட்டுப்போம் 90 டிகிரிஸ் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் திரும்ப மேலே போறீங்க. ரெண்டு கை வச்சும் உங்களோட பிக் டோவை பிடிச்சிக்கிறீங்க. ஜஸ்ட் சைட் டு சைட் ஹாப்பி பேபி போஸ். எவ்வளோ முடியுதோ சைட் சைட் சைட். பேக் ஃபுல்லாக தரையில், ஸ்பைன் ஃபுல்லாக தரையில் தான் பட்டிருக்கணும். பட்டை ஃபுல்லாக தூக்கக்கூடாது, அப்படி தூக்க வேண்டாம். ரிலாக்ஸாக டவுன் அண்ட் சைட் டு சைட், சைட் டு சைட், சைட் டு சைட். ரிலாக்ஸ். ஃபுல்லாகவுமே சாந்தி ஆசன். பாடி ஃபுல்லாக ரிலாக்ஸாக விட்டுருங்க. கை கால் எல்லாம் லூஸாக விட்டுருங்க.
ஒரு சைடாக பாடியை டேர்ன் பண்ணி அப். ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதனால் அந்த ஒரு 5 மினிட்ஸ் உட்கார்றதுக்கு உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி உட்காந்துக்கலாம். நார்மல் கிராஸ் லெக், இல்லைனா ஒரு கால் மட்டும் மேலே போட்டு, இல்லைனா இன்னொரு கால் மேலே போட்டு, உங்களுக்கு எப்படி வேணுமோ வச்சுக்கலாம். சீனியர் ஸ்டார்ட் பண்ணலாம். நாடி சுற்றி. பிகினர்ஸ் வலது கை வச்சுக்கோங்க. வலது கையில் தம் ஃபிங்கர், ரிங் ஃபிங்கர் யூஸ் பண்ணிக்க போகிறோம். இன்னொரு கையை சின் முத்ரா வச்சுக்கலாம். தம் அண்ட் இண்டெக்ஸை இல்லைன்னா ஃபுல்லாக ரிலாக்ஸாக க்ளோஸ் பண்ணியும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தம் அண்ட் ரிங். ரிங் வந்து லெஃப்ட் சைடுக்கு, தம் ரைட் சைடுக்கு. லெஃப்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ரைட் வழியா இன்ஹேல். இப்போ ரைட்டை க்ளோஸ், தம் வச்சு க்ளோஸ். லெஃப்ட் வழியா எக்ஸேல். எங்கே எக்ஸேல் பண்ணுறீங்களோ அங்கே இன்ஹேல். லெஃப்ட் க்ளோஸ், ரைட் எக்ஸேல். ஆல்வேஸ் இன்ஹேலை விட எக்ஸேல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ரைட் இன்ஹேல், ரைட் க்ளோஸ், லெஃப்ட் எக்ஸேல். Left inhale, left close, right exhale. Right inhale, right close, left exhale. Left inhale, left close, right exhale. Right inhale, right close, left exhale. Left inhale, left close, right exhale and relax. Next one. Just deep inhale. முதல்ல சொன்ன மாதிரி 4 counts. Inhale பண்ணும்போது நல்ல செஸ்ட்ல, வயிற்றுல வயிறு பலூன் மாதிரி ஆகுது. செஸ்ட்லேயே ஏர் நல்லா ஃபில் பண்ணுறோம். அண்ட் எக்ஸேல் பண்ணும்போது 6 to 8 counts. ஸ்லோலி ஃபர்ஸ்ட்டு செஸ்ட்லேருந்து ஃபுல்லாக நார்மலாக ரிலாக்ஸ் பண்ணுறோம். அண்ட் வயிற்றுல இருந்தும் ஃபுல்லாக வெளியே போகுது. ஸோ எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள. கோ அப். இன்ஹேல், நல்லா செஸ்ட் ஓப்பன், வயிறு பலூன் மாதிரி. Slowly exhale. வயிறு உள்ள. Inhale. Exhale. Last one more count. Inhale. Exhale. ரிலாக்ஸ். கபால்பதி சீனியர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிகினர்ஸ் ஜஸ்ட் ஒரு தடவை நல்லா டீப்பாக இன்ஹேல், அதுக்கப்புறம் இன்ஹேலேஷனை விட்டுருங்க. ஒன்லி ஃபோர்ஸ்ஃபுல் எக்ஸலேஷன். எக்ஸேல் பண்ணும்போது ஒவ்வொரு தடையும் வயிறு உள்ள உள்ள போகணும். அதை செக் பண்ணுறதுக்காக கையை வயிற்றுல வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங்கில் மூச்சை வெளியே விடுறீங்க. வெளியே விடும்போதெல்லாம் வயிறு உள்ள உள்ள அமுங்கணும். ஓகே, ஸ்டார்ட். எப்போ ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறீங்களோ ஜஸ்ட் ரிலாக்ஸ். அகைன் ஒரு டீப் இன்ஹேல், அதுக்கப்புறம் ஒன்லி எக்ஸலேஷன். இந்த ஸ்பீடு எந்த அளவுக்கு வருதோ உங்களுக்கு கொஞ்சம் முதல்ல ஸ்டார்டிங்கில் மெதுவாக தான் வருதுன்னா அப்படி பண்ணாலும் போதும். ஓகே, ஒன் மோர் டைம். இன்ஹேல், close your eyes. Forceful exhalation.
ரிலாக்ஸ். லாஸ்ட் ஒன் மோர் டைம். இன்ஹேல், கண்ணை மூடிக்கோங்க. இன்ஹேல், ஸ்லோலி எக்ஸேல். உள்ளங்கை ரெண்டும் நல்லா ரப் பண்ணுறோம். வார்ம் ஆனதுக்கு அப்புறமா கண்ணு மேலே ஜஸ்ட் ஜென்ட்லாக ஓப்பன் க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ் அண்ட் ரிலாக்ஸ்.